வணக்கம். வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு 2425 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசின் கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் உள்துறை இணையமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம். விரைவில் நிதியை வழங்குவதாக மத்திய அரசு உறுதி அளித்துள்ளதாக திருமாவளவன் கூறினார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து திருமாவளவன் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளது. இந்த நிலையில் தோட்டப்பயிர்கள், வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களை மக்கள் சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வெள்ள நிவாரணமாக அறிவித்துள்ளார். அது போதாது என்ற கோரிக்கை மக்களுக்கு இருந்து வருகிறது. எனவே அண்டை மாநிலமான புதுச்சேரியில் அரசு 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடம் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. எனவே முதல்வர் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். உயிரிழந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் என்பதை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றார். வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு 2425 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணை அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். நிதியை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். வெள்ள நிவாரணப் பணிகளை போர்க்கால நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகின்றது. இது ஆறுதல் அளிக்கக்கூடிய செயலாகும் என்றார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை குறித்து கேள்விக்கு இடதுசாரியின் சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிட்டுள்ளனர். இந்த முயற்சி மேற்கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து புத்தகத்தை வெளியிடுகின்ற விகடன் பத்திரிகைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்வுக்கு பங்கேற்க எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பு அதை நான் சம்மதம் தெரிவித்தேன். தற்போதைய சூழ்நிலையில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க முடியவில்லை. அதற்காக வருந்துகிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள் என்றார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இதனால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன, உயிரிழந்திருக்கின்றன. இந்த நிலையில் தோட்டப்பயிர்கள், வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு 2475 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை என்ற அடிப்படையில், போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அளிக்கிறது. அதே போல் இப்போ ஆதவர்ஜன் இடைத்தேர்தல் வரும்போது அரசியல் கட்சிகள் தீவிரமாக உள்ள வச்சு
களம் காண்றாங்க தேர்தல் வெற்றிக்காக. இந்த மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். அது கட்சி கருத்தல்ல. இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது. ஆனந்த விகடனின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள். இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவளித்திருந்தேன். ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சூழல்